உங்கள் பேருங்க? என் பேர் கோவிந்தராஜுங்க. நாங்கள் வந்து பல்லடம் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். பல்லடம் வந்து 5 வருவாய் கிராமத்து வழியாக NH 81க்கு புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக ஒரு 10 கிலோமீட்டர் அளவில் புதிய திட்டம் ஒன்று வந்து நில அளவீடு செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்சு அதை என்னென்னு பார்க்கும்போது, ஏற்கனவே மாநில நெடுஞ்சாலைத்துறையால் வந்து 2021 அறிவிக்கப்பட்ட திட்டம் 13.5 கிலோமீட்டரில் இருந்து அளவீடு செஞ்சு கல் நட்டி எல்லாம் செஞ்ச திட்டத்தில் நேஷனல் ஹைவேஸ் டச் ஆகிறதுனால அவங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்கன்னு மாநில அரசாங்கத்தில் எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த திட்டம் தான் வருதுன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இடத்துல இப்போ பல்லடம் நகரப்பகுதியை சேர்ந்த 5, 6, 7 3 வார்டுக்குள்ளே பல்லடம் நகரத்துலேருந்து சரியாக 1.8 கிலோமீட்டருக்குள்ளே 70 அடி அகரத்தில் 6 வழிச்சாலை அமைக்கிறது, இணைப்பு புறவழிச்சாலை 70 மீட்டரில் 220 அடியில் பண்ணுறதுங்கிறது முழுசாக எங்களோட வீடு, நிலங்கள், சிறு குறு தொழில்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்குதுங்க. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து பல்லடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பலுவலர்கிட்ட எங்களை ஆட்சேபனை தெரிவித்தோம். பொறுப்பலுவலர் கோயம்புத்தூர் டி வந்து சார் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால இன்றைக்கி எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கோம். எங்களோட கருத்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி வந்து போக்குவரத்து நெரிசல் குறைக்கிறதுக்காக தான் இந்த புறவழிச்சாலை அமைக்கிறோம். அதை வந்து ஊர் விட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரிங் ரோடு பண்ணும்போது தான் அது வந்து எல்லாருக்கும் பயன்படும். அங்கே இருக்கக்கூடிய தொழில் பொருளாதாரம் எல்லாமே வளர்ச்சி அடையும். இது மறுபடியும் வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கிற டவுனுக்குள்ளே 70 மீட்டர் அகலத்துக்கு 6 வழிச்சாலை அளவுக்கு இடம் எடுக்குங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. இதை வந்து ஆட்சேபித்து தான் இன்றைக்கி வந்து எங்களை மாற்று வழியை நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற மனு கொடுத்துருக்கோம். எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க? சப்போஸ் எடுத்தா வீடுகள், கடைகள் எவ்வளோ பாதிக்கப்படும்? இப்போ வந்து இதில் கிணறுகள் வந்து 36 கிணறுகள் பாதிக்கப்படுதுங்க. கோழி பண்ணைகள் வந்து ஒரு 8 இருக்குது. கால்நடை வளர்ப்போர் இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் வந்து இப்போ வந்து சின்ன விவசாயிகள் நிறைய 100கணக்கான விவசாயிகள் அதில் பாதிக்கப்படுறோம். விசைத்தறி கூடங்கள் இருக்குதுங்க, சிறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது. இது எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படுது. PAP வாய்க்கால் வந்து பாசனம் இருக்குது, ஓடைகள் இருக்குது, கோயில்கள், சுடுகாடு, இந்த மாதிரி எல்லா இடமும் இல்லை வருது. ஏன்னா இது நகரப்பகுதி ஒட்டி வர்றதுனால இது பெரிய அளவில் இது வருது. இதில் என்னென்னா எல்லாமே சிறு நிலம் வச்சுருக்கிறவங்க தான். மேக்ஸிமம் வந்து 3/4 ஏக்கரா, 30 சென்ட், 10 சென்ட், 5 சென்ட். இதில் யார் வந்து இந்த 220 அடி கொடுத்துட்டு எனக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னோட பதிம்பேறும் பரவாயில்ல நான் கொடுக்க முடியுங்கிற நிலைமையில் இல்லை. இதுக்காக தான் நாங்கள் வந்து 40 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி ஒரு அதிகாரியை பார்க்கணும் அப்படின்னா 90% மக்கள் பாதிக்கப்பட்டது இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எங்களோட பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நடத்த மாட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாரு அவர். இல்லை, அதிகாரி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எதிர்ப்பு மக்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் அந்த செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரல. திட்டம்ங்கிறது மக்களுக்காகத்தான், மக்கள் வேண்டாம்னா நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உறுதி கொடுத்துருக்காங்க. வாய்மொழியில் தான் மேற்படி அவங்க அதிகாரிகளுக்கும் துறை சார்ந்த இதுகளுக்கும் எங்களோட எதிர்ப்பை ஆட்சேபனை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு மாறினாலும் அதிகாரிகள்